வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று போட்ஸ்வானாவில் அந்நாட்டு குடியரசுத் தலைவர் திரு டுமோ போகோவுடன் வணிகம், முதலீடு, தொழில்நுட்பம், விவசாயம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கனடாவில் நடைபெறும் G7 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். இன்று தேசிய பொது சேவை ஒலிபரப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. 1947 ஆண்டு நவம்பர் 12ஆம் நாள் தேசத்தந்தை மகாத்மா காந்தி புதுடெல்லி வானொலி ஒலிபரப்பு நிலையத்தில் இருந்து பொதுமக்களுக்கு உரையாற்றிய தினம் ஆண்டுதோறும் பொது சேவை ஒலிபரப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி அரசுக்கும் பிரான்ஸ் நாட்டின் வால் தி லோயர் மாகாணத்திற்கும் இடையே சுற்றுலா, கலாச்சார பரிமாற்றம், கல்வி ஆராய்ச்சி, உணவு மேலாண்மை மற்றும் பாரம்பரிய திருவிழா கொண்டாட்டங்கள் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கும் பணிகள் 92.5% முடிவடைந்துள்ளன. ஈராக் நாட்டில் 329 நாடாளுமன்ற இடங்களுக்கு நேற்று நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இது 2003ஆம் ஆண்டு அமெரிக்க கூட்டுப்படைகளால் முன்னாள் அதிபர் சதாம் உசேன் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு அந்நாட்டில் நடைபெறும் 6வது தேர்தலாகும். தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தெற்கு மற்றும் வடக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.